எந்த ஸ்கூலு? அரசு மேல்நிலைப்பள்ளி. ஓ, அப்பா பேர் என்ன? தங்கமணி. என்ன பேரு? தங்கமணி. அம்மா பேரு? அம்மு. அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் இருக்கா? தம்பி இருக்கான். அவன் பேர் என்ன? அஸ்வின் பரமு. அஸ்வின் பரமுவா? மூஞ்சி என்ன நடந்துச்சு உனக்கு? நான் வழியில் போயிட்டு இருக்கும்போது செருப்பு கழிச்சிட்டு போடா அப்படின்றாங்க ஒன்னாங்க. நான் வேற யாரும் சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா என்னதான் சொன்னாங்க. நான் கண்டுக்காத போயிட்டு இருந்தேன். மெயின் ரோட்டை போட்டு அடிச்சுட்டாங்க. யாரு? லட்சுமி அங்காயி. ரெண்டு பேரும் தானா? அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு போய் கோயிலேண்டா உட்காந்தனா, நீ இப்போ இங்கே உட்காரலாமா, நீ உட்காந்து தீட்டே அப்படின்னாங்க. நான் அடிச்சதெல்லாம் வீட்டில் சொன்னீங்கன்னா உனக்கு கொண்டு போடுவேன். எங்கள் அப்பா அம்மா சத்தியம் பண்ணி சொல்ல மாட்டேன்னு அப்படின்னாங்க. அப்புறம் கோயிலை விட்டு எழுந்து வந்துட்டியா? ஸ்கூலுக்கு போயிட்டேன். கையால் அடிச்சாங்களா குச்சியால் அடிச்சாங்களா? கையில். அவங்க ரெண்டு பேரும் எதுக்குன்னு உனக்கு தெரிஞ்சது தானே? இல்லை. அவங்க என்ன வேலை செய்கிறாங்களா? அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? எது அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்களா, விவசாய வேலை செய்கிறாங்களா? அவங்க வந்து வீட்டு காய் வியாபாரம் பண்ணுறாங்க. காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்களா? வீட்லேயே. அப்புறம் நீ நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டியா வீட்டுக்கு போயிட்டியா? ஸ்கூலுக்கு தான் போயிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் எப்போ வந்து சொன்னேன்? நான் சொல்லல, ஒரு அண்ணன் தான் சொன்னிச்சு. ஏன் நீ சொல்ல? அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. ஓ, அதனால நீ அம்மாவிட்ட சொல்லியா? அப்புறம் எப்படி அம்மாவுக்கு தெரியுது? ஒரு அண்ணன் சொன்னிச்சு. அந்த அண்ணனுக்கு எப்படி தெரியும்? அண்ணனை பார்த்துச்சு. அவங்க அடிக்கும்போது அவங்க பார்த்துருந்தாரா? ஓ, அப்புறம் அவங்க அம்மா அப்பா கேட்ட போய் சொல்லிட்டு ஆமாங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. உடம்புல காயமா? குத்திவிட்டாங்க, ஒட்டுக்க வச்சுட்டாங்க, பல்லு ஆடுது. அதுக்கப்புறம் கண்ணை வீங்கிச்சு அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அள்ளியில் குத்திவிட்டாங்க. அம்மா பார்த்து கேட்டுருப்பாங்களே, என்னடா பல்லு உடஞ்சிருக்கு, ஏன் கண்ணை வீங்கிருக்கு அப்படின்னு உனக்கு கேட்டுருப்பாங்களா ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு? அதான் ஒரு அண்ணன் தான் சொன்னிச்சு. நான் வரப்ப நேரம் இருந்தானே சொல்லிடுச்சு. அங்க ஸ்கூல்ல கேட்கல உன்ன யாரும் ஏன் அடிபட்டது? கீழே விழுந்துட்டேன்ட்டேன். கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டேன். கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டியா? ஓ, சரி சரி. தைரியமா இரு, பாத்துக்கலாம். போலீஸ் விசாரிச்சாங்களா? சரி சரி சரி. தைரியமா இரு. அவன்கிட்ட கொடுங்க. எஃப்ஐஆர் போட்டோம்னா அரெஸ்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு இன்ஸ்டன்ட் ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த வன்கொடுமை வட்டமாக அறிவிக்க சொல்லி